அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி. வல்லமை பேசேல். உன்னிடம் உள்ள திறமைகளை நீயே மற்றவர்களிடம் வெளிச்சம் போட்டு காமிக்காத. அதையே நீயே புகழ்ந்து பேசிட்டு இருக்க. உன்னை பத்தி, உன்னுடைய திறமையை பத்தி நீ அடுத்தவரிடம் புகழ்ந்து பேசாதே என்று அவை சொல்லுகிறாள். நாமும் அவ்வாறு நடப்போமாக. அடுத்ததாக ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிஸ் சாப்டர்ல பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கண்ட்ராக்ஷன்ஸ், ஸ்ட்ரிக்சர்ஸ், ஸ்டெனோசிஸ் ஆஃப்டர் த இன்ஃப்ளமேஷன் என்று ஒரு சப்ஜெக்ட் வருது. கண்ட்ராக்ஷன்ஸ்னா சுருக்கம், ஸ்ட்ரிக்சர்ஸ் அப்படின்னா கோர்த்தல், கட்டுதல், இறுக்கம், ஸ்டெனோசிஸ்னா குறுகல். இதெல்லாம் இந்த நிலை எப்போ ஏற்படுகிறது அப்படின்னா அடிபட்ட பிறகு, இன்ஃப்ளமேஷன் ரணமான பிறகு ஏற்படக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட நிலை உடல்ல எந்தெந்த பகுதிகளில் ஏற்படும் அப்படின்னா இதயம், சிறுநீரகம், நுரையீரல், கர்ப்பப்பை மற்றும் எங்கெல்லாம் அந்த டியூப் பகுதிகள்லாம் போகுதோ எந்த இடத்துல வேணுமானாலும் இது ஏற்படலாம். குறிப்பாக இந்த பகுதிகள் மிகப்பெரிய சிக்கலை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பகுதிகள். இதுல என்ன நடக்குன்னா, இந்த பகுதியில அடிபட்டு ரணமாகி போன பிறகு அந்த இடம் முழுமையான இரத்த ஓட்டம் போகாமல் அப்படியே சுருங்கி போயிடும், இறுகி போயிடும், அல்லது அந்த இரத்த குழாய் அந்த துவாரமானது நேரோ ஆயிரும், குறுகி போயிடும். இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது நம்ம சர்ஜரி தேடி போவாங்க. ஆனால் இந்த மாதிரியான நிலைமை யாருக்காக எதுக்காக இருந்தாலும் ஹோமியோபதி அதை சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணக்கூடிய வசதிகள் ஹோமியோபதி மருத்துவத்திலே இருக்கிறது நண்பர்களே. அதற்கு அருமையான மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா சிக்கூட்டா, மெர்க்சால், நக்ஸாமிகா, ரெக்ஸ்டாக்ஸ் போன்ற மருந்துகள் அந்த சுருங்கிய தன்மையை விரிவடைய செய்து இயற்கையான ஃப்ளோவை, இரத்தமாகட்டும், காற்றாகட்டும் அல்லது கழிவாகட்டும், அதை போக வைக்கக்கூடிய சக்தி இந்த மருந்துகளுக்கு இருக்கிறது என்பதனை கூறி, இது போன்ற செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.